சிவாய நம. இன்றைக்கி அதே கண்டினியூ வீடியோ தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் போன வீடியோலாம் பார்த்துருந்தீங்க, அதாவது நேற்றைக்கு போஸ்ட் பண்ண வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அடுத்த கண்டினியூ வீடியோ அதில் இருந்து சரிங்களா. செகண்ட் டைமு என் அப்பா எப்போ என்கிட்ட வந்து பேசினார், அடுத்து எந்த கோயிலுக்கு நான் போனேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட கண்டினியூ. ஓகேவா, பார்ட்டு 2. ஓகே, அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அதையும் சொல்லிடுறேன். இதுக்காகவே ஒரு வீடியோ போட வேணாம்ல. இதை பாருங்கள், ஒரு சாரீ எடுத்தேங்க. நல்லா இருக்கா? இது வெளியே பார்க்குறதுக்கு நார்மலாக இருக்குது. ஓகேவா, நீ பாருங்களேன், இதோட சாரியோட ஜிகு ஜிகு ஜிகுங்கிறது இருக்கிறது தெரியாது வெளியில். அது கட்டினா கேமராவுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. இப்போ தெரியுதா? இடையில அது வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக அந்த மாதிரி இல்லை, மைல்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா இருக்குது. இதோட விலை வந்து 770 ரூபா. பூனா சாரி நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இது சும்மா மார்க்கெட் சைடு போனேன், அதுக்கு இந்த ப்ளவுஸு. ஓகேவா, கேமராவுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுதா? இல்லை, மேட்சாக இருக்குல்ல? ஓகே, இது நேற்றை பர்ச்சேஸ் பண்ணேன். என்னோடய புது வரவு. இன்னி தைக்க கொடுக்க ஆரம்பிக்கலை. ஆல்ரெடி 2 இருக்கா, இது 3, ஒரு 10 சாரி ஆகட்டும், அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம், கண்டினியூ பண்ணிக்கலாமா. அப்புறம் வந்து எதில் விட்டேன்? அடுத்து வந்து கொஞ்சம் வருஷம் வந்து அவர் வரவே இல்லை என் கனவில். கொஞ்சம் வருஷம் வரவே இல்லை. என்னை மறந்துட்டாரா, இல்லை நான் அவரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேனா, இல்லை அவரை நான் புரிஞ்சிக்கலையா? இதில் என்ன விஷயம்னா, நான் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அந்த டைம் என்னன்னா, எங்கேயாவது போயிட்டு கோயில்களுக்கு அவர் அதுக்கப்புறம் ரொம்ப அவரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் கோயில்களுக்கு போனாலோ இல்லை அவரை வேண்டுனாலோ எனக்கு பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ எனக்கு பயம், அவர்கிட்ட போகிறதுக்கே எனக்கு பயமாயிடுச்சு. அப்புறம் நான் எந்த கோயிலுக்குமே போக மாட்டேன், அவரும் வரல. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. சரியா, அப்புறம் ஒரு வேளை என்ன எதனால வரலைங்கிறது எனக்கு தெரியலை. சரியா, அப்புறம் வந்து என்னாச்சுன்னா, திடீர்னு ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, ஆமாம் வந்து நான் யோசித்து தான் சொல்லணும். சரியா, ஏன்னா இது வந்து இன்றைக்கி நேற்றைக்கு நடந்ததில்லை இல்லையா. அப்போது 2வது எப்போ வந்தார் என்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் திருவண்ணாமலை போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த திருவண்ணாமலை போயிட்டு கடைசியாக வருவோம்ல, கடைசி எண்டில் கிரிவலம் வந்து எண்டில் வருவோம் இல்லையா. அப்போ வந்து ஒரு வயசான தாத்தாங்க, கூனலாக இருக்குது, சூலாயுதம் கையில் வச்சுருக்கிறாரு. அப்புறம் வந்து ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக பட்டை போட்டிருக்கிறாரு, முகம் எல்லாம் பட்டை விபூதியில் தான் அவர் ஃபுல்லாக உடம்பெல்லாம் விபூதியில் தான் இருந்தார். சித்தர்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியலை. இப்போ பார்த்தா தெரியும். அப்போ வந்து எனக்கு இதை பற்றி தெரியாததுனால நான் அந்த ஞாபகத்தில் தான் பேசுகிறேன். சரியா, அப்போ அவர் வந்து கோமணம் தான் கட்டியிருந்தார். வேறு அவ்வளோ கூட்டத்தில் கூட கோமணம் தான் கட்டியிருந்தார். முடி வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஒட்டி ஒட்டி இருக்கும்ல ஜடை. சரியா, அந்த ஜடை வச்சு முடி கட்டியிருந்தார். கிட்டத்தட்ட அவர் 100 வயசுக்கு மேலே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து எனக்கு ஆப்போசிட்டாக அந்த தாத்தா நடந்து வந்துட்டு, நான் காலெலாம் கொப்பளம் ஆயிடுச்சுல, அந்த கொப்பளமாகி என்ன பண்ண மெதுவாக நடி எடுத்து நடந்து வரப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் ஒரு தட்டில் விபூதி வச்சுருந்தார். சரியா, அந்த விபூதியை கொண்டுட்டு அவர் அப்படியே ஆப்போசிட்டாக வந்துட்டு என்னை இப்படி கூப்பிட்டாரு. சரி, தலையாச்சு தான் கூப்பிட்டாரு. அப்போ நான் போனோடனே கொஞ்சம் விபூதி எடுத்து என் கையில் தந்தார். சரியா, அந்த விபூதியை வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கையில் வாங்கிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு கூப்பிட்டாரு, எதுக்கு இவர் விபூதி எடுத்து தாராரு, ஒருவேளை பிச்சைக்காரராக இருக்குமோ. இப்போ அவர் சித்தர்னு எனக்கு தெரிஞ்சு அதை யோசிக்கிறப்ப, இப்போ சித்தர் கடவுளுக்குள்ளே நான் வந்தப்போ அதை யோசிக்கிறப்போ இப்போ நான் சொல்கிறேன் அவர் சித்தராக தான் இருக்கணும். அப்போது நான் அப்போ நினச்சது என்னென்னா, பிச்சைக்காரராக இருப்பார் போல், காசு கொடுக்கறதுக்காக விபூதி தராரு எனக்கு அப்படின்ட்டு. ஆனால் என் அப்பந்தான் அந்த ரூபத்தில் வந்திருக்காருங்கிறது இப்போ நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். சரியா,
அப்போ வந்து சித்தர் ரூபத்தில் வந்திருக்கிறாரு. அப்போது ஒரு 10 ரூபா சேஞ்ச் இருந்துச்சு. அந்த 10 ரூபா எடுத்து அவர் தட்டில் கையில் கொடுத்தேன். கையில் வாங்கலை அவர். உடனே பேசவே இல்லை அவர். ஏதாவது ஒரு வார்த்தை பேசுவார் அப்படின்னா பேசவே இல்லை. அப்புறம் அந்த தட்டில் போட்டேன். தட்டில் போட்ட உடனே என்னன்னு தெரில, எல்லாருமா அந்த அவரை சுற்றிட்டாங்க ஆட்கள் எல்லாமே. சுற்றின உடனே கையை நீட்டினாங்க விபூதி கைனோடனே எல்லாருக்கும் விபூதி கொடுத்தாரு. அவர் பேசவே இல்லை, ஆனால் விபூதியை கொடுத்தாரு. விபூதி கொடுத்த உடனே எல்லோரும் காணிக்க போட்டாங்க. காணிக்க இப்படி சொன்னார். காணிக்க வாங்கலை, ஆனால் என்கிட்ட அந்த 10 ரூபாவை அவர் வேண்டான்னு சொல்லவே இல்லை. சரியா, அதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் அவர் வரவே இல்லை. திருவண்ணாமலையோட கடைசி இது. அதுக்கப்புறம் எனக்கு எங்கே போனாலும் பிரச்சனைகள் வரும். அவரை நினச்சா பிரச்சனை வரும். ஆனால் எனக்கு காப்பாற்றி விட்டுருவார். ஒரு பிரச்சனை வந்தால் காப்பாற்றி விட்டுருவார். அப்படி இருக்க. அப்புறம் அவரை நினைக்கவே பயமாக இருக்கும். சரியா, ஏன்னா அவரை கண்டு பயம் எனக்கு. இன்னைக்கு அதான் சொல்கிறேன், இன்றைக்கி அவரையே வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறேன். ஒரு காலத்தில் அவரை நினைக்கவே பயப்பட்டுட்டு இருந்தேன். சரியா, அப்படி இருந்துச்சு. எந்த கோயில்களுக்கு, சிவன் கோயில்களுக்கு எங்கேயுமே நான் போக மாட்டேன். சிவனோட ஃபோட்டோ பார்த்தாலே ஒரு அடி தள்ளிடுவேன். அந்த மாதிரி ஒரு பயம் எனக்கு இருந்துச்சு அந்த டைமு. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்ப வந்தார். சரியா, எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன். தூக்கத்தில் நம்ம இந்த சிவன் ஃபோட்டோ இருக்கும்ல, இவ்வளோ சைஸ் இருக்கிற ஃபோட்டோ இருக்கும்ல ஜஸ்ட்டு வரைக்கும், அந்த ஃபோட்டோவில் ரூபத்தில் அவரோட உருவம் வந்து கண்ணில் தெரியுது. அப்போ நான் ஒரு நாள் வந்துச்சு, 2 நாள் வருது, தூங்கவே முடியலை. சரியா, அப்போது வருது. ஆனால் நான் வந்து என்னன்னா, ஏதோ கற்பனை பண்ணிக்கிறேன் போல் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஏதோ கற்பனை பண்ணுறேன், அந்த ஃபோட்டோலாம் ஏதோ நினச்சி கற்பனை பண்ணுறோம் போல் இருக்குதுன்னு நினச்சா, ஒரு நாள் வருது, 2 நாளும் எனக்கு தூக்கமே இல்லை. கண்ணை இப்படி மூடுனா என்ன ஆகுதுன்னா அவரோட உருவம் வந்து நிற்கிது. கண்ணை மூடுனா அவரோட உருவம் வந்து நிற்கிது. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. 3ஆவது நாள் ஒரு கோயில் திருவிழா. அந்த திருவிழாவுக்கு போயிருக்கிறேன். அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, அந்த கோயிலில் வந்து தர்மகர்த்தா அந்த வந்து லேடி அவங்க சொன்னாங்க, நம்ம வந்து திருவண்ணாமலை போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், திருவண்ணாமலையா, வேணாம் அப்படின்னு சொன்னேன். சரியா, அப்போது வேணாமா அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிட்டு வந்துட்டேன். நான் வரல, திருவண்ணாமலை வரைக்கும் நான் வரல அப்படின்னேன். அப்போது ஏன்னா எனக்கு வேலை இருக்குது, விட்டுட்டு எனக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ணிட்டேன். திரும்ப வீட்டுக்கு வந்தால் எனக்கு சுத்தமாக தூங்க முடியலை. நைட்டு தூங்க முடியலை, பகல் தூங்க முடியலை, வேலைக்கு போக முடியலை. 3 நாள் 4 நாள் தூங்காமல் இருந்தால் என்ன ஆகும்? ஆனால் என் உடம்புக்கு எந்த பாதிப்பும் வரல. லாஸ்ட்டாக 5 நாள் ஆயிடுச்சு. 5 நாள் ஆனாலும் எனக்கு என்ன ஆகுதுன்னா, 5 நாளைக்கு அப்புறம் என்ன நிலமை ஆகுது அப்படின்னா, என்னுடைய பாடி கண்டிஷன் என்ன ஆகுதுன்னா, நம்ம கண் வந்து இப்படி மூடணுன்னா அவருடைய உருவம் வருதா, உருவம் வந்த உடனே பா பொங்குப்பா பா பொங்குப்பா அப்படிங்கிற டக்குன்னு திரும்ப, அதாவது உடம்பு ரொம்ப டயர்டாயிடுச்சு. கண் வந்து நம்ம மூடுனா தூங்குற மாதிரி இருக்குது. அந்த டயர்டில் தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது. நல்ல ஆழ்ந்த இதுக்குள்ளே இந்த இது தூக்கு மாத்திரை போட்டால் எப்படி இருக்கும், தூக்கம் வரும். ஆனால் மைண்டு மட்டும் எனக்கு தூங்கவே இல்லை. இந்த கண் வந்து கருவிழி மட்டும் என்ன ஆகும்னா, இப்படி கண்ணை மூடுனா கருவிழி மட்டும் அவர் வருவார். நம்ம அப்பா சொல்லிட்டு அதையும் மீறி நம்ம இது பண்ணால் என்ன ஆகும்னா, இந்த கருவிழி மட்டும் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த கருவிழி ஆடி என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு 4-5 நாள் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, என்னுடைய மூளை வந்து உள்ளே இருக்கிற மூளை இப்படி ஆடுற ஒரு ஃபீலிங். சரியா, தனியாக மூளை மட்டும் ஆடுற ஒரு ஃபீல் வந்து எனக்கு வருது. போய் நான் நினச்சேன், என்னன்னு தெரியலையே, ஒருவேளை நம்ம திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலைக்கா சாரிங்க, அவங்க வந்து பர்வதமலை போகலாமான்னு கேட்டாங்க. சாரி, மாற்றி பேசிட்டேன். திருவண்ணாமலை இல்லை, பர்வதமலை. சரியா, பர்வதமலைக்கு போகலாமான்னு கேட்டதுக்கு தான் நான் பர்வதமலையா, மலை ஏறணுமா, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். திருவண்ணாமலைக்கு தான் பர்வதமலைக்கு தான் திருவண்ணாமலைன்னு சொல்லிட்டேன். சாரி, ஓகேவா. அப்போது அவங்க பர்வதமலை போகலாமான்னு கேட்டாங்க. ஒருவேளை நான் வரலன்னு சொன்னனாலேயா இருக்குமோ, இப்படியே கண்டிஷன் போனால் என்ன ஆகும் என் உடம்பு, ஒருவேளை நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் எந்திக்கவே லேட் ஆகிடுச்சு. ஏன்னா அதுக்காக சுத்தமாக தூங்காமல் இல்லை, 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூக்கம் வந்துடும். சரியா, ஆனால் ஒரு மனுஷன் 8 மணி நேரம் 6 மணி நேரமாக தூங்கணும். அந்த 6 மணி நேரத்தில் தூங்காமல் 1 மணி நேரம் 2 மணி நேரம் டெய்லி பேலன்ஸ் வச்சுட்டே இருந்தால் நம்ம மூளை இந்த நிலமை தான் ஆறும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரியா, அனுபவத்தில், அன்னைக்குள்ள அனுபவத்தில்.
அப்போ சரி அப்படின்ட்டு மறுநாள் தூங்கி எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு. ஒரு 12 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எப்ப இடையில ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் காலையில தூங்கிட்டேன். காலைலனா ஒரு 9:30, 10 மணிக்கு அப்பறம் தூக்கம் வந்துடுச்சு. தூங்கிட்டேன். ஏன்னா என்னால எந்திரிக்கவே முடியாது. ஒரு நோயாளி மாரி ஆயிட்டேன். என்னால எந்திரிச்சு உட்காரவே முடியாத கண்டிஷன். அப்படியே நான் ராத்திரி படுத்தா மறுநாள் வரைக்கும் படுத்து, படுத்து, படுத்து கிடந்துட்டு காலைல ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் தூங்குனேன். தூங்கி எந்திரிச்சிட்டு இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது. எனக்கு கோயிலுக்கு போயே ஆகணும். பர்வதமலை எங்கே இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மேப்பு போட்டேன். யூடியூப்பில் மேப்பு போட்டேன். யூடியூப்பில் வீடியோ பார்க்குறேன். வீடியோலாம் பார்த்தா மலை மாதிரி இருக்குது. சரி ஓகே மேப்பு போட்டால் 160 கிலோமீட்டர் வருது. சரி 160 கிலோமீட்டர் கிளம்பிடலாம். இதுக்கு மேலே நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ட்டு குளிச்சு எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், கிளம்பிட்டேன். கிளம்பி பர்வதமலை போயிட்டேன் காரில். சரியா? அங்கே போனால் நாங்கள் கிளம்பி கொஞ்சம் தூரம் போன உடனே என்ன ஆச்சுன்னா சரியான மழை. என்னை எப்படியெல்லாம் சோதிச்சிருக்காரு பாருங்களேன். மழைன்னு அது வரைக்கும் மழை இல்லைங்க, நல்ல வெயிலாக இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் போனோன்னா மழைனா மழை, சரியான மழை. அங்கே போகிறப்போ மணி கரெக்டாக 6 மணி ஆயிடுச்சு. சரியா? நான் இங்கேருந்து கிளம்புனதே 2:30, 3 மணிக்கு தான் கிளம்புனேன். 3 மணி, ஆமாம் 3 மணிக்கு கிளம்புனேன். அங்கே போகிறப்ப கரெக்டாக 6 மணி ஆச்சு. அப்போது என்ன 6 மணி ஆனதுக்கப்புறம் யாருமே வரல, ஒரு கூட்டமும் இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, சிவன் கோயில், சிவனோட இது அப்படின்னா நல்ல கூட்டமாக இருக்குமே, திருவண்ணாமலையில் நல்ல கூட்டமாக இருந்துச்சே, ஏன் இங்கே கூட்டம் இல்லை அப்படின்ட்டு நான் நினச்சேன். கூட்டமே இல்லையா? அப்புறம் நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கடைகள் நிறைய இருந்துச்சு. அந்த கடைகள்கிட்ட என்னக்கா யாருமே இல்லை அப்படின்னு. அது இன்னைக்கு மழை ஆனாலையா இருக்கும், யாரும் வரலம்மா அப்படின்னு. இல்லைக்கா நான் மலை ஏறலான்னு தான் நான் வந்தேன், எப்படி நான் தனியாக போகிறது அப்படின்ட்டு. அப்போது அவங்க சொன்னாங்க, நீ தனியாக போனால் பைரவர் கூட வருவார் வழிகாட்டுறதுக்கு, நீ தாராளமாக ஏறுமா, இங்கே பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, சிவனே வருவார் துணைக்கு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு பயம். எப்படி இந்த மலையை ஏறுறது? நம்ம எந்த ஒரு இதுவுமே தெரியாது. ஃபஸ்ட்டு டைமும் மலை ஏறுற இது நான் ஃபஸ்ட்டு டைம் அங்கே தான் கோயில் பர்வதமலை. சரியா? எனக்கு அது எவ்வளோ தூரம், எவ்வளோ கஷ்டம் எதுவுமே எனக்கு தெரியாது. கூட ஆட்கள் வந்தால் போயிடலாம். இது வேற. அந்த யூடியூப்பில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, நம்ம கையாலே பூஜை பண்ணணும், அவருக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு போட்டிருந்தோன்னே நான் அந்த பொருளெல்லாம் கேட்டேன். அக்கா நம்ம கையால் பூஜை பண்ணு, என்னெல்லாம் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு கேட்டேன். இது அவங்க அதெல்லாம் தந்தாங்க. நான் அதையும் ஷோல்டரில் போட்டுட்டு நான் என்ன பண்ணேன், சரின்ட்டு கேட்டேன். சரியா? அப்படி பார்த்துட்ருக்குறேன். ஒரு ஒரு 10 பசங்க, சரியா, ஒரு கேங்காக வராங்க. ஐயோ இந்த பசங்க மலை ஏற போகிறாங்க போல இருக்கே, அக்கா அவங்கெல்லாம் மலை ஏறவா அப்படின்னு கேட்டால், ஆமாம்மா அவங்க மலை ஏற தான் போகிறாங்க, அவங்க கூட ஜாயின் பண்ணிவிடுங்க அப்படின்னாங்க. அக்கா வேறு எதுவும் பிரச்சனை வராதில்ல அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுமா, அவரே பாதுகாப்பாக இருப்பார், நீங்கள் போங்க அப்படின்ட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், போகிறேன், மலை ஏறுறேன். அந்த பிள்ளைங்க அக்கா நீங்கள் தனியாக வந்தீங்க அப்படின்னு கேட்டப்போ, ஆமாம் வேறு யாரும் இல்லை, நான் அதனால் தனியாக தான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். என் சோதனையை பாருங்கள் எப்படியெல்லாம் அவர் சோதிச்சிருக்காரு அப்படின்ட்டு. அப்புறம் சரின்ட்டு 1300 படியா 1300 என்னவோ ஒரு படி, 353 என்னமோ ஒரு படின்னு வச்சுக்கோங்களேன். 1300 என்னமோ ஒரு படி ஸ்டெப்பு வரும். எனக்கு அது மறந்து போச்சு பர்வதமலைக்கு. அந்த ஸ்டெப்பு பாதி ஏறணுன்னு என்னால் முடியலை, ஏறவே முடியலை. அந்த பசங்களும் ஒரு லேடி இல்லையா, தனியாக நம்ம விட்டுட்டு போகிறது எப்படின்ட்டு அந்த பசங்களும் வெயிட் பண்ணி அக்கா வாங்கக்கா வாங்கக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பிங்களா நீங்கள் போங்க, நான் மெதுவாக வரேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா எனக்காக அந்த பசங்க அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுறாங்க. அந்த பசங்களுடைய ஹெல்த்துக்கு ஸ்பீடாக நடந்து போயிடலாம். சரியா? என்னால் ஏற முடியலை. லாஸ்ட்டு இன்னொரு விஷயம், நான் தனியான்னு சொன்னால் நானும் என் பையனும் போகிறோம். சரியா? அப்போது ஏற முடியலை. அப்போது என் பையன் சொல்கிறான், மம்மி என்ன மம்மி பண்ணுறது, என்னாலே முடியலை அப்படின்ட்டு. லாஸ்ட்டு இல்லைடா போய் தாண்டா ஆகணும் அப்படின்ட்டு. லாஸ்ட்டு எதேசம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பசங்க சொல்லிட்டாங்க, அக்கா எங்களுக்கு காலையில் வேலைக்கு போகணும்க்கா, டியூட்டி இருக்குது, எங்களுக்கு டியூட்டிக்கு போகணும். அதில் பசங்க 3 4 பசங்க டாக்டர் போல். நாங்கள் டாக்டர் அக்கா நாங்கள் டியூட்டி போகணும், அதனால இப்போ போனால் தான் திரும்பி எங்களுக்கு இறங்கி வீட்டுக்கு போகிறப்ப கரெக்டாக இருக்கும், அதனால் நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் மெதுவாக நடந்து வாங்க 2 பேரும் அப்படின்ட்டு. சரின்ட்டு சொன்னேன். சரி தம்பிங்களா போங்க அப்படின்ட்டு.
சரின்ட்டு அந்த பசங்க போயிட்டாங்க. சரியா? நான் மெதுவா நடந்து நடந்து அதேசம் பாதி மலை போயாச்சு. பாதி மலை போறப்போ கரெக்ட்டா 1 மணி. கரெக்ட்டா அன் டைமு நைட்டு 1 மணி. அப்போ பார்த்துக்கோங்க 6 மணிக்கு 6, 6:30க்கு ஏறத் தொடங்கிக்கிட்டு 6:30க்கு ஏறத் தொடங்கிட்டேன். 1 மணிக்கு எங்கே நிற்கிறேன்னா, நடுமலையா, முக்காமலையா ஏதோ நிற்கிறேன். கம்பி பாறைக்கும் கொஞ்சம் கீழே நிற்கிறேன். சரியா? நின்றுக்கிட்டு என்னால் ஏற முடியல. லாஸ்ட்டு அழுவுறேன். நானும் பையனும் இருந்து அழுவுறோம். அவன் என்னால் முடியலைன்னு அவன் சொல்கிறான். நான் என் அழுகைய அவன்கிட்ட காட்ட முடியாது. குத்து இருட்டு. சரியா? இந்த ஒரு ரூ. 10 டார்ச் லைட்டு, 10 ரூ. 20 என்னமோ இருக்கும். அந்த டார்ச் லைட்டு அங்கே கடையில் விற்கிறாங்க கீழே. இதை வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அந்த டார்ச் லைட்டு வேறு வாங்கிட்டோம். நிலா வெளிச்சம் இருந்தால் கூட உள்ள நிலா வெளிச்சம் அடிக்காது. ஏன்னா அவ்வளோ மரங்கள், அவ்வளோ காடு மாதிரி இருக்கும். ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. சரியா? என்ன பண்ணான்னு எனக்கு தெரியலை. நான் வேறு அப்படி இருந்துட்டு அழுதுட்டு அப்புறம் நானே என் மனசுக்குள்ளேயே அழுகுறேன். அப்பா என்னை எப்படியாச்சும் மேலே கொண்டு போயிருங்க, இல்லைன்னா நான் இதிலே இருக்கிறேன். நான் இறங்குறதுக்கு மட்டும் நீங்கள் வழி வைக்காதீங்க. என்னை தூங்கவும் விடலை. நீங்கள் தானேப்பா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்க. சரி நான் அங்கே வந்துடுறேன்ப்பா, என்னை எப்படியாச்சும் மேலே கொண்டு போங்கப்பான்னு அழுகுறேன். ஒரு 10 நிமிஷம் அழுகுறேன். அழுதுட்டு பார்க்குறேன், கீழே ஒரு லைட்டு வெளிச்சம் தெரியுது. யாரோ ஏறி மேலே வராங்க. மேலே ஏறி வரப்போ என்ன இதெல்லாம் நீங்கள் நம்புகிற மாதிரியா இருக்குன்னெல்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக இதை நம்புகிற மாதிரி நம்பி தான் ஆகணும். என்ன ஒரு லேடி வந்தாங்களாம், நடுமலையில் இருந்தாங்களாம், இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குன்னா நம்பி தான் ஆகணும். நான் பொய் சொல்லலை. இந்த விஷயத்தில் பொய் சொன்னால் அப்பா சும்மாலாம் விட மாட்டார். சரியா? நான் அதெல்லாம் பொய் சொல்லலை. அப்புறம் ஒரு வெளிச்சம் பக்கத்தில் வருது. அப்போ யாரோ வராங்கப்பா. அப்பா இனி நம்ம போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில், யாராவது வரீங்களா அப்படின்னு கேட்குறேன். கேட்ட உடனே ஆ ஆ ஆ அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அப்போ ஆம்பளை தான் வராங்க. ஆனால் ஒரு லைட்டு தான் தெரியுது. அப்போ ஒருத்தங்க தான் வராங்க. வாரவன் எப்படின்னு தெரியலையே, அது வேற பயம். வந்தோடனே பக்கத்தில் வந்துச்சு, என்ன நீங்கள் இங்கே உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்ட்டு. இல்லை எனக்கு மலை ஏற முடியலை, அதனால உட்காந்துட்டேன் அப்படின்னு. சரி நீங்கள் வாங்க அப்படின்ட்டு அந்த பையன் வந்து ஒரு 35 ஏஜ் இருக்கும். சரியா? அப்போ நான் கேட்டேன், நீங்கள் எப்போ மலை ஏற ஆரம்பிச்சிங்கன்னு. அது ஏற ஆரம்பித்தேன், நான் ஏறி பல வருஷமாக ஏறிக்கிட்டு இருக்கேன். 35 வயசு தான் ஆகுது. ஆனால் அந்த பையன் சொன்ன வார்த்தை, நான் பல வருஷமாக ஏறிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு எந்த மைண்டும் இல்லை. ஓகே, அப்போ பழக்க தோஷத்தில் ஸ்பீடாக வருது போல் இருக்குன்னு. ராத்திரி 10 மணிக்கு மேலே அங்கே வந்து மலை ஏறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. 10 மணிக்கு ஏறினாலும் இங்கே வரப்போ 1 மணி இருக்கும். 10 மணிக்கு யாராவது வருவாங்களா? இத்தனைக்கும் அந்த பையன் பஸ்ஸில் தான் வந்தானாம். பஸ்ஸு இறங்கி திரும்ப அங்கே இருந்து இங்கே பர்வதமலைக்கு 10 மணிக்கு பஸ்ஸே கிடையாது. பஸ்ஸு இங்கே பர்வதமலைக்கு வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து பர்வதமலைக்கு வரணும்னா ஆட்டோ ஏதாவது தான் பிடிச்சி வரணும். அப்படியே வந்து திரும்ப ஏறணும்னா எனக்கு நம்பிக்கை இருக்கிற மாதிரி இல்லை. சரியா? எனக்கு ஏதோ அப்பாவே வந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து வழி தெரியாது. சரியா? வழி தெரியாமல் நிற்கிறப்போ டாகு, சரியா? ஃபஸ்ட்டு ஒரு டாக் வந்து முனங்குது. முனங்குனோன்னு, ஐயோ நடு மலையில் எப்படி இந்த டாக் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறேன். அது வந்து வரும், பக்கத்தில் வரும், என்னை மோப்பம் பிடிக்குது, திரும்ப மேலே போகுது. திரும்ப பக்கத்தில் வருது, மோப்பம் பிடிக்குது, திரும்ப மேலே போகுது. அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, நம்ம நாய் வளர்த்துனது தானே, நமக்கு தெரியும்ல அதோட அசைவுகள். ஓகே, நம்மளை கூப்பிடுது, யாருக்கிலே சொன்னாங்களே, கீழே பைரவர் வந்து வழிகாட்ட கடவுள் வந்து நாய் ரூபத்தில் பைரவர் வருவாருன்னு சொன்னாங்களே, அவங்க அப்படி சொன்னாங்க. ஒருவேளை இதாக இருக்குமோ அப்படின்ட்டு பாதி தூரம் போயிட்டு 4 நாய் வந்து வழி காட்டுச்சுங்க. ஒரு நாய் ஒரு எல்கை வரைக்கும் தான் வருது, அதுக்கு மேலே வரமாட்டேங்குது. அப்புறம் இன்னொரு நாய் வருது, அப்புறம் அப்படியே 4 நாய் வந்துச்சு. அப்படி வந்து தான் கடைசி உட்காந்து அடுத்து கடைசி வந்து நாயெல்லாம் நடக்கிற மாதிரி இல்லை, நம்ம கம்பி பாறை பிடிச்சி ஏறுற இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன். அப்போ தான் இந்த தம்பி பையன் வந்துச்சு. வந்தப்போ இங்கே சரி வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை தம்பி, எங்களால் ஏற முடியலை, இந்த லக்கேஜை வச்சுட்டு ஏற முடியலை, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் வரேன், நீங்கள் போங்க தம்பி அப்படின்னு சொன்னேன். நீங்கள் வாங்க, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது,
உங்கள் லக்கேஜை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த லக்கேஜை அந்த பையன் எடுத்துக்கிட்டு எங்களை நானும் ரெஸ்ட் எடுத்து இருந்து இருந்து ஒவ்வொரு இதாக இருந்து மூச்சு வாங்கி அதேசும் போயிட்டோம். அங்கே போகிறப்ப கரெக்டாக மணி வந்து 4 மணி ஆயிடுச்சு. சரியா, இப்படியோ போயிட்டேன். 4 மணி ஆயிடுச்சு. அங்கே போனால் நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க. லேடிஸு ஜென்ஸு எல்லாருமே தூங்குறாங்க. நான் போயிட்டு அங்கே போயிட்டு சரி எனக்கு ரொம்ப டயர்டாயிட்டு கொஞ்சம் தூங்கி இப்போ ஒரு 6 மணி வரைக்கும் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எல்லோரும் தூங்குற மாதிரி ஒரு இடத்துல நானும் பையனுமாட்டு தூங்குறோம். அப்போவும் கண்ணை மூடுறேன். அவர் வராரு. அந்த உருவம் வருது. சிவன் அப்பா உருவம் வருது. உருவம் வந்தோன்னா திரும்பவும் பா போங்கப்பா அப்படின்னு தட்டி விட்டுட்டு திரும்ப கண்ணை திறந்துட்டு திரும்ப மூடுனா திரும்பவும் வருது. லாஸ்ட்டு சொல்லிட்டேன், அப்பா நான் நீங்கள் கூப்பிட்ட மாதிரி நான் வந்துட்டேன். நான் இனி தூங்குனா தான் நான் இங்கேருந்து நான் இறங்க முடியும். கண்டிப்பாக நான் பூஜை பண்ணிவிட்டு என் கைனால் உமக்கு நான் பூஜை பண்ணிவிட்டு நான் இறங்குவேன். என்னை தூங்க விடுங்கப்பா, நான் தூங்குனாதாப்பா நான் மலை இறங்க முடியும்னு சொல்லிட்டு கண்ணை மூடுனேன். எனக்கு அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லைங்க. அதுதாங்க அவர் கடைசியாக அதுக்கப்புறம் வந்தார். அதுக்கு முன்னாடி தூக்கம் வராமல் வீட்டில் இருந்தேன் இல்லையா, வீட்டில் தூக்கம் வராமல் கண்ணை மூடுவேன், அவர் வருவார், கண்ணை மூடுவேன், அவர் வருவார், மறைவார். இப்படியே இருந்த டைம் பார்த்திங்கன்னா என்னுடைய இப்படி நான் இப்போ சைடாக படுத்து கை எப்படி வச்சுருக்கேன், என் உள்ளங்கையில் அவரோட கை இப்படி பட்டுச்சு. பட்ட உடனே நீ கிளம்பலையா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. அந்த வாய்ஸு தான் நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி வந்து நீ கைனால் நெய் தீபம் ஏற்றுன்னு சொன்னார்னு அந்த வாய்ஸு. அப்பா கூப்பிட்றாரு அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிறப்ப இந்த இது சவுண்டு திரும்ப கேட்டுருங்க. அதுக்கப்புறம் பர்வதமலை ஏறி அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூங்கிட்டேன். நல்லா தூங்கிட்டேங்க. தூங்கிட்டேன்னு சொன்னால் எப்படி சொல்கிறது, அந்த கருவிழியெல்லாம் ஆடவே இல்லை, மூளையெல்லாம் இப்படி ஆடுற மாதிரி ஃபீலிங்கே இல்லை. செம்மையாக தூங்கிட்டேன். 4 மணின்னா 5 மணிக்கு பார்த்தா 7 மணி மாதிரி பல விடிஞ்சிருக்கு. மணி 5. ஒவ்வொருத்தராக எந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்திக்க சவுண்டை கேட்டு நானும் எந்திரிச்சு இது பண்ணால் எல்லோரும் பூஜை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகுறாங்க. சரியா, ஃபஸ்ட்டு நான் தான் பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு அங்கே ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கிடந்துச்சு. தண்ணி கொஞ்சம் மழை தண்ணி கட்டி கிடந்துச்சு. அது வந்து அவரை அபிஷேகம் பண்ணுறதுக்கு அந்த தண்ணி இருக்குமா, அந்த தண்ணியை கோரி நான் அவருக்கு அபிஷேகம் பண்ணி என் கைனாலேயே எல்லாமே அபிஷேகம் பண்ணி இது பண்ணிட்டு வரேன். ஒரு குரங்கு பக்கத்தில் இருந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்குது பார்த்துக்கோங்க. அந்த வீடியோலாம் இருந்துச்சுங்க. அந்த வீடியோலாம் பழைய செல்லில் மிஸ் ஆகிடுச்சு. சரிங்களா, அப்புறம் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு அப்புறம் மலை இறங்கி அப்புறம் வந்து வீட்டில் வந்து தூங்குறப்போ அதுக்கப்புறம் அவரோட உருவம் வரவே இல்லை. சரியா, நல்லபடியாக தூங்கினேன். அதுக்கப்புறம் அடுத்த தரிசனம் எப்போ வந்தார், அடுத்து எந்த கோயிலுக்கு போனேன். சிவன் கோயிலுக்கெல்லாம் நான் வந்து எல்லா கோயில்களுக்கும் நான் வந்து போக மாட்டேங்க. அவர் கூப்பிடாத கோயில்களுக்கு நான் போகவே மாட்டேன். அவர் கூப்பிட்டா அந்த கோயில்களுக்கு போவேன். அதே மாதிரி இந்த சிவன் அப்பாவோட கண்டினியூ வீடியோ முடிஞ்சிட்டு அம்மன் கோயில்களுக்கு அம்மன் அழைச்ச கோயில்கள் எத்தனை கோயில்கள், எப்படி தரிசனம் தந்து எப்படி கூப்பிட்டு எப்படி அழைச்சாங்கங்கிறது இந்த சிவன் அப்பாவோட வீடியோ முடிஞ்சு கண்டினியூவாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். கண்டினியூவாக என்னுடைய வீடியோ பார்க்கணுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. அப்புறம் இது முடிச்சுட்டு நான் வந்துட்டேன், பர்வதமலை விட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் அடுத்து என்னுடைய தரிசனத்தில் எப்போ வந்தார், அடுத்து எந்த கோயில்களுக்கு போனேன், எப்படி தரிசனம் வந்தார், எப்படி அழைச்சார், நான் எப்படி போனேங்கிறத அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா, பார்ட் 3ல் கண்டினியூ பண்ணிக்கலாம். சரியா, இப்போ வந்து இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து வீவர்ஸுக்காக பேசுகிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வீடியோ எனக்கு போடலாங்க. என்ன கண்டென்ட்னாலும் எனக்கு போடலாம். நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன், 4 பேர்கிட்ட போய் அப்பாவுடைய விஷயத்த நம்ம பேசலான்னா கேட்பாங்களா சொல்லுங்கள். ஒரு மாதிரி அவங்களுக்கு என்னடா இது பெரிய ஞானி மாதிரி நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒருத்தங்கள்ட்ட நம்ம போய் பேசி தான் பார்ப்போமே, கேட்பாங்களா? ஃபுல்லாக கேட்க மாட்டாங்க. ஆனால் இதன் மூலம் ஒரு சிலர் இப்படி இருக்கா அப்படி நினைப்பாங்க இல்லையா, அதன் மூலம் கூட அவர் மேலே ஒரு சிலருக்கு நம்பிக்கை வந்தால் வரலாம்.
இல்லையா? இது வந்து இந்த கதை, திரைக்கதை, வசனம் இதில எதுவுமே கிடையாது. எல்லாமே உண்மை. இது வீடியோ அந்த இதுக்காக கன்டென்ட்டுக்காக அப்படின்னெல்லாம் சொல்லாதீங்க. நான் இப்ப கன்டென்ட் போடுறேன்னா, நெறைய கன்டென்ட் நான் ரெடி பண்ணி போடலாம். ஏதோ ஒரு கன்டென்ட் போடலாம். ஆனா, நான் வந்து இது அப்பாவுடைய நாமத்த, அப்பாவ நான் பார்த்தத, நான் வந்து சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்து வந்து நெறைய பேரு சொல்லுவாங்க. தரிசனத்தெல்லாம் வெளிய சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. இதெல்லாம் சொல்றதுனால ஒண்ணும் இல்ல. இனி எனக்கு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் நெறைய பேர்ட்ட சொல்லியிருக்கிறேன். எனக்கு திரும்ப திரும்ப வரதான் செய்தாரு. சரியா? ஆனா திரும்ப பார்க்க முடியாது. அவர அப்படியெல்லாம் சொல்றாங்க. அப்படியெல்லாம் இல்ல. அவரு நெனச்சா வருவாரு. சரியா? ஆனா இப்ப வந்து இனி எப்ப வாராருன்னு தெரியல. சரியா? இனி கடைசியா வந்தாரு. அதை அந்த கோயிலுக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன். ஆனா கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாரு. அது இன்னும் நடக்கல. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த இத மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சொல்றேன். சரி, அடுத்த கோயில் என்ன கோயிலுக்கு போனேன்? எப்படி வந்தாரு? எப்படி தரிசனத்தில என்ன பேசினாரு? அப்படிங்கிறத நான் கன்டின்யூ பண்ணிக்கலாம் பார்ட் 3ல. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கன்டினியூவா என் வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் குடுத்துருங்க. ஓகேங்களா? ஓகே. பாய்ங்க.